Hey guys, vanakkam, welcome back to Simply at Home. Today is day 27 of the 31 days of baby steps of Fly Lady system. Inniki 27வது நாள். So sorry for the delayed post. So இன்னைக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா plan your dinner. Dinner வந்து plan பண்ண சொல்லிருக்காங்க. So she's saying plan your dinner before 6 p.m. and finish it off. Now again 6 மணிக்கு முன்னாடியே டின்னரை பிளான் பண்ணி முடிக்கிறது இஸ் அ குட் திங் பிகாஸ் யூ வில் ஹாவ் டைம் இந்த சோ கால் சன்செட் டைம்குள்ளே டின்னர் சாப்பிட்றது ஆர் சப்பர் அண்ட் தென் ஹேவிங் அ குட் நைட் ஸ்லீப்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான். பட் ஹவு ஃபார் இஸ் இட் ஃபீஸிபிள் டுடே இஃப் யூ ஆர் ஆல்சோ அ ஒர்க்கிங் மெம்பர்? ஸோ இந்த ஆஸ்பெக்டையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ November monthly cycle she's talking about is menu planning. So in the இடத்துல what I would like to say is plan your menu அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 6 o'clock பிளான் பண்ணுறதை பற்றி இல்லை. ஸோ ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸில் ஷீ டாக்ஸ் அபவுட் மத்தியானமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நைட்டுக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்கிறதுனால she's saying finish making your dinner by 6. The words that she uses is from the refrigerator and all, unless you're in some remote place living in a அதாவது ஒரு சிட்டியோட கனெக்டட் இல்லாமல் ஒரு ஏதாவது ஒரு ரிமோட் நாம் சொல்கிறது ஒரு விஷயம் டக்குன்னு கிடைக்காத ஒரு இடத்துல. ரெண்டாவது when it's not too much of sun, it's too much of winter, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்கிறச்சு தான் நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி இட்ஸ் ஐடியல் டு மேக் திங்ஸ் that day and not batch process it for a week. ஸோ ஒரு வாரத்துக்கு பண்ணி வச்சுக்கணுன்னா ஊறுகாய் வேணால் பண்ணி வச்சுக்கலாம். பிக்கிள்ஸ் ஆர் ஓகே, பட் can you thrive on pickles in the long run? You need fruits, you need vegetables, and they are perishables. பெரிஷபிள்ஸ்னால் கறிக்காய் பழம்னா வந்து உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்காது. ஜென்ரலாக ஃப்ரிட்ஜில் வேறு வழி இல்லாமல் சில சமயம் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிறோம். ஸோ ஷீ டாக்ஸ் அபவுட் அவங்க வெப்சைட்டை நீங்கள் படித்து பார்க்கறச்சு இட்ஸ் மோர் லைக் வேர் யூ பிளான் புட் திங்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ், அதுலேருந்து எடுத்து லெஃப்ட் ஓவர்ஸ் எடுத்து வச்சு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி. So ideal situation I would not suggest that, but illa I have to prep. Na velikkum poindiruken, I don't have helpers, I don't have financial support, so na idu oralavukku panni fridge la vechi I have to thaw it out. Just thaw it, don't reheat again. I know this is like not part of Fly Lady system, but from health perspective so health perspective ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நேராக சுட பண்ணாதீங்க. எதுவுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா தாயிங்னா அப்படி அது தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா ஒரு பவுலில் வெந்நீர் நல்லா கொதிக்க விட்டுட்டா அந்த தண்ணியில் வச்சு ஹீட் பண்ணிக்குவேன். ஸோ தேட் இஸ் தாயிங். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் திங் அபவுட் திஸ் என்டையர் பிளான் ஆஃப் மெனு பிளானிங் என்ன ஆகிடுறதுன்னா இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு பிடிச்சது என்ன, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சது என்ன, குழந்தைக்கு என்ன ஒத்துக்கும், பெரியவங்களுக்கு என்ன ஒத்துக்கும். There is a lot of food allergy driven family, so you have to be very careful as to who will eat, in what consistency, in what proportion. ஒருத்தருக்கு வந்து you will be lactose allergent, அதாவது நெய் பால் தயிர் எதுவுமே you can't bring in ghee or curd or milk, which means no paneer and nothing of that nature. For some people only that will go well. Sundal gindalna set agadu. So we have to consider everybody's situation at home before we even plan the menu. Menu plan பண்றது why is it important அப்படின்னா you need to plan, you need to buy those relevant stuff. Gone are days where we used to produce things kollela vasalla sidela, or your neighbor would have something in there from their tree. So we used to make what was available immediately, which you pluck and eat on those relevant days.
today's most of us go to the market, buy and eat. So வெளியிலேருந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனால we can obviously plan போய் நம்ம வாங்கணும் அந்த ஐட்டத்தை, புளி ஆயிடுதா, உப்பு வேணுமா, so on and so forth. So a combination of things. If you're working, you plan your dinner menu based on whatever it is and you start preparing. Preparation by 6 o'clock அப்படிங்கிறது வந்து, do you have any support system? If we have a support system at home, இப்போ வந்து டின்னர் பிளான் வந்து இன்றைக்கி let's say we have decided to make chapati. So வீட்டில் யாராவது இருப்பாங்க அப்படின்னா they can make the chapati maavu செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். Or if you planned dal tadka to go along with the chapati, so அதை வந்து குக்கரில் நம்ம மார்னிங்கே கூட வச்சு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு come then do the tadka and mix it up afresh and you can also have it. Of course it's not ideal as per Ayurvedic science, 3 hours ஆகிடும், பட் ஹீட்டிலேயே இருந்தது அப்படின்னாலும் it's good, you can continue ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு எடுக்காமல். ஸோ வந்து நம்ம சப்பாத்தி இட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்கறது தான் வேலையாக இருக்கும். If you're a working professional with some sort of support system இல்லைன்னா, plan it in such a way that it's more like idli dosa, you have the batter at home. So planning, preparation எல்லாமே goes along. அதனால தான் by 6 if you can finish it. So my personal take is, even if you're working, we should plan our work in such a way that we are back to do the cooking as well. And if everybody at home is stepping out, குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்கன்னா, we should involve children also. Children and varadu, I want to use the word teenagers should also pitch in. This is my personal stake, because it's nothing about அதுவும் நம்ம ஊரில் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் லேடியும் உட்காரக்கூடாது, நேராக கிச்சனுக்கு போகணுன்னா வேலைக்கு ஆகாது. If the guy can come and sit in car at 5, watch the TV or look at the newspaper. I'm not saying this from a feminist perspective. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். அந்த காலத்தில் ஒன்லி லேடிஸ் பண்ணாங்கன்னா அது மட்டும் தான் அவங்க ரோலாக இருந்தது. இன்றைக்கி மல்டி ரோல்ஸாக இருக்கிறதுனால எல்லாரும் ரொட்டேஷனில் they have to participate. So what can the child do after they come from school or from their classes? They can make that chapati maavu and keep. நீங்கள் இதுக்காக ஒரு ஆள் போடணும்னு அவசியம் இல்லை. You all can split the work. So planning and menu planning needn't necessarily be இன்னைக்கு. Fortunately, everybody is in different groups. Technology is there. Everybody has a phone at home. ஆஃபீஸ்லேருந்து வரைச்சவே ஃபோன் பண்ணுங்க வீட்டில், இந்த மாதிரி யூ டூ திஸ் அண்ட் கீப், ஆர் த நெக்ஸ்ட் டே ஆஸ் அ ஃபேமிலி யூ ஆல் கேன் சிட் அண்ட் டிசைட். எல்லாமே வாட்ஸ்அப்பில் பேசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் சம் tidbits that I would like to share, but is that applicable in my life? This is not applicable in my life because my sector is completely different. But if you're coming under the special needs and all, குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணுறது தான் கிச்சனில் இருக்கிறதுலையே ஃபன் ஐட்டம். ஸோ yes, மாவு எல்லா இடத்துலையும் செதறும். It's also a life skill. So if you're working with young adults, teenagers at your home, or even children, menu planningல அவங்க ஒரே ஒரு கேரட்டை பீல் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஃபுல் சமையலை முடிக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. லெட் them peel that one single carrot if you're giving it. It's life. It's a life skill. நாளைக்கு நீங்கள் போயாச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். So if you're working with children under special needs and adults, young adults with special needs, அவங்க மாட்டில் பொறுமையாக அது பண்ணட்டுமே. 10 கேரட்டையும் அவங்க பீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. If you're making carrot based, let's say a carrot firni or something. ஸோ கேரட் ஸ்வீட் பண்ணுறீங்கன்னா 10 கேரட்டும் அவங்க பீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 9 கேரட் பீல் பண்ணுறச்சு அவங்க பாதி கேரட் பீல் பண்ணால் கூட இட்ஸ் அ பிக் வின். இட்ஸ் ஆல்சோ a sensory integration, tactile, so many things. அதை பற்றி நம்ம தனியான வீடியோவில் நிறையா பேசியிருக்கோம். which those information I will leave it in the description box below. So coming back to Fly Lady system, menu plan is important, and she's saying finish it off by 6 o'clock. 6 o'clock kulla mudilanaalum let's see how fast we can finish it. So adukku planning, menu plan should be there. Plan A vakalana, plan B is a must. I have at least plan C, depends on the time.
ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி இஃப் ஐ ஹேட் டிசைடட் ஓகே இன்றைக்கி மார்னிங் எழுந்து இதை பண்ணிவிட்டு டின்னருக்கு we will do this அப்படின்னு ஒரு பிளான். Let's say I have planned chapati sabji for example. Some things didn't work out. Then I'll have a plan B. So it could be an idli dosa, or then falls to plan C. It could be aval upma. Aval upma without vegetable. You can also make a tamarind paste aval. அது வெறும் தாளிச்சு பேஸ்ட் நீங்கள் 1 week முன்னாடியே கூட பண்ணி இட்ஸ் as good as pickle. tamarind பேஸ்ட்னு வராது, நம்ம என்ன சொல்கிறோம் புளிக்காய்ச்சல், ரைட்? ஸோ that's a different form of pickle for having that in place. ஸோ அந்த மாதிரி you can always have up to plan C. இது வரைக்கும் plan Cக்கு மேலே எனக்கு போனதில்லை. பட் எவ்ரி டே இஸ் a new day, every venture is a new venture. இது உள்ள நீங்கள் போக ஆரம்பிக்கிறச்சே when you start planning ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே இந்த டேயில் இது அந்த டேயில் அது அப்படின்னு சொல்லிட்டு. I have also been trying to ask, enquire and work around our traditions, our roots. அதை பற்றி தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன மாதிரி ஆளுக்காக டைப் பண்ணுங்கள். பிகாஸ் every 15 days is a moon cycle. அந்த every 15 days moon cycle, if it is Monday and this moon, let's say a full moon or a no moon day அப்படின்னா it's standard menu for a no moon day. It's like menu predetermined based on the moon cycles for the entire family. அது இதுண்டு இருக்கிற குழந்தையிலேருந்து வளர்ந்தவங்களுக்கு வரைக்கும் முக்கால்வாசி அந்த மெனுவில் தான் ஓடும். And a certain combinations. இது பண்ணினா இந்த காம்பினேஷனோட சேர்ந்தா we get a holistic menu. So இதெல்லாம் I've been trying to ask people, elders, to figure out how they did it. So coming back to the Amavasya day, so it will be a standard thing. வீட்டில் வந்து கொல்லையில் by default they used to have கொல்லையிலையோ வாசல்லையோ they used to have a plantain tree. So on the plantain tree obviously you will get plantain leaves which is use and throw, மண்ணில் மக்கிடும் சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோவில் இருந்திருக்கும். Then you have the plantain stem. So raw banana தான் சமையலே நடக்கும் அந்த டேயில். So you don't need to think too much. It was all pre-listed. ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னா உட்காந்து மண்டே அதில் யோசிக்கிறதுக்கு பதிலாக you will put your time and energy on so many other things which you want to do in your life. So plus or minus children's day, people are being saying let the child in you come out. உங்களுக்கு சின்ன வயசில் என்ன பண்ணணும்னு ஆசையாக இருந்தோம் அதை பற்றி பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் வேணும்னா இதில் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. And it is very very easy today to say oh இன்னைக்கு why not today அதை ஸ்விக்கி பண்ணுறது ஒரு ஜொமேட்டோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அட் த சேம் டைம் அதை பண்ணணும்னா பாக்கெட்டில் நிறையா வேணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த பாக்கெட். We miss family time. We miss so many other things if you're just going to keep doing Swiggy. And the health factor, of course. Eniko or naalungaradhukku badala it is becoming almost daily. Adha mattum nama oru check vechukalam. So saying that, signing off, this is Ramya. Simply at home. Stay safe, happy, healthy and joyful. We'll see in day 28 where edhan sollirukangalaanu paakalam. Till then, bye-bye. Yeah, for those of you who are new, and the previous videos, I will leave the playlist in the description box below. Bye-bye.